குட் பேட் அக்லி வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. பிளஸ் 1 வீக்ல வந்து 100+ க்ரோஸ் கலெக்ட் ஆயிருக்கு சார். ஏகே அவருடைய கரியர் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? கண்டிப்பா வந்து எல்லாருமே கொண்டாடுற ஒரு வெற்றி தானே. இப்போ வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் இந்த மாரி வெற்றிகள் தானே நம்ம தேடிட்டு இருக்கோம். எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 படமாவது இது மாரி மாபெரும் வெற்றி அடையாதா? அப்போ வந்து ஓவராலா ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாக்கான வளர்ச்சி பெருசா இருக்கும். இப்போ நம்ம வந்து கடைசி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு 30% கம்மியா இருந்தது. 2024 வருஷம் வந்து 2023ஓட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த வருஷமெல்லாம் எதிர்பார்ப்பு என்னன்னா, 2025 அட்லீஸ்ட் 2023ஓட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு தான். 24 இல்ல. ஏன்னா 23 வந்து ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் இயர். நெறைய வெற்றிகள் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அது வந்து தட்ஸ் எ இயர் ஆஃப் லியோ அண்ட் ஜெயிலர்ன்றது. இப்போ அந்த மாரி வெற்றிகள் வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது, இந்த வருஷம் ஒரு நல்ல அப்படி ஒரு ஒரு டிராகன் ஒரு பெரிய வெற்றி குடுத்தது. அது பிறகு இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி வந்திருக்கு. இப்போ வந்து 110 கோடி மேல தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு ஒரு 180, 190 கோடி இருக்கலாம். இந்த நாளைக்குள்ள இந்த படம் வந்து 200 கோடிய தாண்டும் அப்படின்றாங்க. அஃபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த ரேஞ்சில போம்போது ஒரு 250, 300 கோடியோ இல்ல 300 கோடி தாண்டி பண்ணும்போது, கண்டிப்பா தமிழ் சினிமா வந்து பெருமைப்படக்கூடிய வெற்றியா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாரி வெற்றிகள் தான் தேவைப்படுது.